உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை இந்த கோயில் சென்று வந்தால் அது எப்படி நிவர்த்தி செய்யுது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைக்கு இந்த கோயில் சென்று வந்தால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது என்பது குறித்தும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது சென்னைக்கு மிக அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில செங்கல்பட்டுக்கு முன் அமைந்துள்ள இந்த ஊர் நரசிம்மரின் முகமான சிங்கத்தின் பெயரால் வழங்கப்படுகிறது. சுருக்கமாக இந்த பகுதி மக்கள் மற்றும் சென்னை மக்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயில் என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். பல்லவர் காலத்தைச் சேர்ந்த இந்த குடவரை கோயிலான இங்கு பாடலாத்ரி நரசிம்மர் மூலவராக காட்சி கொடுக்கிறார். இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் கூறும் தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று ஒரு தகவல் உள்ளது. ஜாபாலி என்ற ஒரு மகரிஷி நரசிம்மரின் உக்ர தரிசனம் வேண்டி இந்த இடத்துல கடும் தவம் புரிந்திருக்கிறார். இவரது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் பிரதோஷ வேளையில மகரிஷிக்கு இந்த இடத்துல காட்சி கொடுத்திருக்கிறார். மூலவர் பாத்தீங்கன்னா பாடலாத்ரி நரசிம்மர் சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில காட்சி கொடுக்கிறார். வலது கையை அபயகரமாகவும் இடது கையை தொடை மீது வைத்த நிலையிலும் காட்சி கொடுக்கிறார். இங்கு மற்றொரு சிறப்பு என்னன்னா, தரிசனத்தின் போது இதை நீங்க பார்க்கலாம், 3 கண்களுடன் இங்கு மூலவர் காட்சி கொடுக்கிறார். அதே நிலையில உற்சவர் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் என்று தனி சந்நிதிகள் முகப்பில் உள்ளது. இங்கு மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அதாவது மார்கழி தை மாதங்களில் நரசிம்மரின் திருவடியிலும் ரத சப்தமி நாள்ல நரசிம்மருடைய உடல்ல சூரிய ஒளிப்படும். அதான் இங்க விசேஷம். அதே நேரத்துல இங்க மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கோவிலுக்கு பின்புறம் உள்ள அழிஞ்சல் மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருமண வரன், குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இம்மரத்துல சந்தனம் குங்குமம் பூசி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர். ஒரு பிரதோஷ வேளையில இங்க பெருமாள் காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துல பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ இந்த நரசிம்மரை எந்த கிரக சேர்க்கை அல்லது தோஷம் உள்ளவர்கள் வழிபடலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவா சூரியன் சனி சேர்க்கை ஆண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மேலும் உத்தியோகத்துல இருந்தீங்க அப்படின்னா, அது அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமையக்கூடிய மேலதிகாரி கிறுக்கு பயலாதான் இருப்பான். அவ்வளவு குடைச்சல் வேலையில இருக்கும். அப்போ இந்த நரசிம்மரை இந்த சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் வழிபட்டால், மேலும் கோச்சாரத்துல உங்களுடைய ஜனனகால சூரியன் மீது சனி பயணித்த காலத்திலும் அந்த சூரியனை கோச்சார சனி பார்த்த காலத்திலும் நரசிம்மரை வழிபாடு செய்தால் அந்த வேலையில இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பிரஷர், இந்த வேலையில இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும். மேலும் இவர் உக்ர நரசிம்மரா இருக்கிறதுனால சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்களின் இணைவு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை இந்த நரசிம்மருக்கு உண்டு. அப்ப இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்க கோச்சாரத்துல தொந்தரவு, இந்த கிரக சேர்க்கை மூலமாக தொந்தரவு உள்ளவங்க இந்த ஸ்தலத்திற்கு சென்றதுக்கு அப்புறம்
கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை, அன்னிக்கே அந்த பிரச்சனையோட தாக்கத்தை குறைச்சு காட்டுவார். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.